சிங்கப்பூரில் இந்தியாவின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி அறிவிப்பு. சிகாகோவில் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆப்டம் நிறுவனத்துடனும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. PM ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசு ஏற்க மறுப்பது குறித்து ஆளுநர் RN ரவி விமர்சனம். தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு வகுக்கவில்லை, நிபுணர்கள் குழுதான் உருவாக்கியது எனவும் கருத்து. மாணவர்களை சிந்திக்க வைக்கும் தமிழ்நாட்டின் கல்வி முறை இந்தியாவிலேயே சிறந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்து போட்டால் கண்டிப்பாக மத்திய அரசு நிதி கொடுக்கும். பிடிவாதம், முரட்டுத்தனத்துடன் தமிழக அரசு நடக்கக்கூடாது என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ராஜா கருத்து. தமிழகம் முழுவதும் வெளியானது விஜயின் தி கோட் திரைப்படம். சிறப்பு காட்சியை காண வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். தமிழகத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 3 புதிய சுங்கச்சாவடிகள். கட்டண விவரங்களை அறிவித்தது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். நாட்டில் GST செலுத்துவோரின் எண்ணிக்கை முன்பை விட அதிகம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். மதுரை ஆவின் ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பது கடும் அராஜகத்தின் உச்சம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். MLA பதவியை துறந்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணிக்கு நிச்சயம் கட்சி பதவி வழங்கப்பட வேண்டும். பாஜக MLA நயினார் நாகேந்திரன் ஆதரவு. போலி NCC முகாம் நடத்திய கிருஷ்ணகிரி பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அதிகாரி அறிக்கை. முதல் முறையாக சிறைக்கு வரும் இளைஞர்களை தனியாக அடைப்பதற்கு ஏற்பாடுகள் உள்ளதா? சிறைத்துறை DIG கண்காணிப்பாளருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஈரோடு மாவட்டம் பவானியில் ஆற்றங்கரை அருகே உள்ள குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு. சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு பள்ளி, கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி எதிரொலி. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. பாலியல் புகார் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கையை விசாரிக்க சிறப்பு அமர்வு. புகார் அளித்தவர்களின் விவரங்கள் வெளியிடாமல் வாக்குமூலம் பெறப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என கேரள உயர்நீதிமன்றம் தகவல். கேரள முதல்வர் பினராயி விஜயன் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம். தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் மீது தடியடி, தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்த போலீசார். அமெரிக்க வாக்காளர்களை குறிவைத்து ரஷ்யா தவறான ஆன்லைன் பிரச்சாரம் மேற்கொள்கிறது. அதிபர் பைடன் நிர்வாகம் பகிரங்க குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் பரவி வரும் துப்பாக்கி வன்முறை என்ற தொற்று நோயை தடுத்து நிறுத்த வேண்டும். ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் வலியுறுத்தல்.